வேதம் பிரம்ம ஞானத்தை 2 பிரிவுகளாக நமக்கு விளக்கி இருக்கின்றது. அந்த 2 பிரிவுகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கு வேதரிக் மெத்தட் என்று சொல்லுகிறது. இன்னொன்று அணுவை என்று சொல்லுகின்றது. அது என்ன பிரிவினை? இதுல என்ன நன்மை? என்ன தீமை? அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தத்துவம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு தத்துவம் தான். அனைத்தும் ஒன்று. பிரம்மம் மட்டுமே இங்கே இருக்கின்றது. வேறு எதுவுமே இல்லை. இருப்பது பிரம்மம் மட்டுமே. இது தத்துவம். சரியா? இதை யாரும் மாத்த முடியாது. பட் இந்த தத்துவத்தை 2 வகைகள்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கா? இல்லையா? அப்படின்னா அது $1,000,000 கொஸ்டின். எவனாலயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, வேதமே இதுக்கு அநீர்வச்சனீயா அப்படின்னு ஒரு பேர குடுத்துருச்சு. அதாவது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கு, இல்லன்னா ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ கன்டினியூஸா கான்ஸ்டன்ட்டா ஒரே மாரி இருக்கணும். இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப இல்ல அப்படின்னு டோட்டலா சொல்லிட்டா, அப்ப இருக்கிறது தான் என்ன? அப்போ ஒரு கன்ஃப்யூஷன் வருது. ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது அப்படின்றதுனால மாயான்னு ஒரு பேர குடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாயையே எப்படி பேசலாம் அப்படின்னு வைக்கும்போது, 2 விதமாக பேசுறாங்க. எப்படின்னா, பொய்யா இருக்குன்னு வச்சுக்கலாமா? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டா புரியுமா? அப்படின்னு கேட்டா, அப்படி வேணா சொல்லிக்கோ. ஏன்னா, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேனே, நிதர்சனமாக, பிரத்யட்சமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. அப்படின்னா, அது அனுபவிச்சுட்டு இருக்கேங்கன்றதுனால அது இல்லன்னு சொல்ல முடியலன்னாலும், அது பொய்யா இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்படின்னா அப்படின்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா கூட ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். "ஏப்பா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்துச்சா?" "ஆமா கனவு வந்துச்சு." "அந்த கனவுல எக்கச்சக்கமான அனுபவங்கள் வந்துருச்சா?" "ஆமா பிரத்யட்சம் அனுபவிச்சேன்." "அதெல்லாம் உண்மையா?" "இல்ல." கண்ணு முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்போ ஒண்ணுமே இல்லன்னா என்ன? அது பொய்யி. பொய் தானே! அதனால தான் சொல்றோம். அந்த மாரி தான் இந்த உலகம் அப்படின்னு தான் வேதம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ பொய்யாக அனுபவத்தை குடுக்கிறதுன்றதுனால இருக்குன்னு சொல்லிப்போம். இப்போ பொய்ன்னு சொல்லிட்டா இல்லவே இல்லன்னு ஆயிடும். இல்லையா? அப்போ பொய்யாக இருக்குன்னு சொல்லிடலாமே என்று அவர்கள் சொல்லும்போது, இது எனக்கு புரியுது. இப்ப புரிஞ்சிருச்சு. இந்த உலகம் பொய்யாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கானல் நீர் தெரியுமாப்பா? கானல் நீர். ஆமா. அது இருக்கா? இல்லையா? அது இருக்கு. ஆனா இல்ல. அப்படின்னா பொய்யா இருக்கு. கானல் நீர் எக்ஸாம்பிள் சொன்னா எனக்கு நல்லா புரியுது. பொய்யா இருக்குன்னு சொன்னா எனக்கு புரியுது என்று நாம் சொல்ல ஒப்புக்கொள்கின்றோம். சரியா? இப்படி இத ஒப்புக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு. இதுல இன்னொரு கோஷ்டி வருது. சரியா? அவன் சொல்றான், "இந்த உலகம் இல்லவே இல்லைங்கிறேன்" அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அணுவை அப்படிங்கிற ஒரு முறை பொய்யாக இருக்கின்றது என்று சித்தரித்து இந்த பிரம்மம் பொய்யாக உலகமாக இருக்கிறது. பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது. கான்செப்ட் என்னவோ பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது. ஆனால் அதே பிரம்மமே இங்கே பொய்யாக உலகமாக இருக்கிறது அப்படின்னு சேர்ந்து சொன்னா, அல்லது பிரம்மத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பேதமே கிடையாது. இதுவே அதுவாக இருக்கு. ஆனா இதுவே அதுவா எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. பொய்யா இருக்க முடியும்பா. உண்மையா தானே ஒண்ணு பலவா இருக்க முடியாது. அப்ப பொய்யா ஒண்ணு பலவா இருக்கலாம்ல. என்று அவர்கள் சொல்லி, எப்படி கனவு வந்ததோ, இல்ல கற்பனை உலகத்துல நீ நீயே பல 1000 என்னத்தையோ ஒரு உலகத்தையே உருவாக்கி நீ மகிழலையா? ஆமால்ல. அந்த மாதிரி பொய்யானாச்சுக்கும் ஒண்ணு பலவா இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்படிதான்டா பிரம்மம் மட்டும் தான்டா இருக்கு. அந்த பிரம்மம் இன்று பொய்யாக உலகமாக இருக்கிறது. புரிஞ்சுச்சா? அப்படின்னு கேட்டா, சூப்பர்பா புரியுதே, நல்லா புரியுதே என்று ஒப்புக்கொள்ளுகின்றான். சரியா? இப்போ இது புரிஞ்சுகிட்டு, இது பொய்யா இருக்குன்னு அனுபவிக்கலாம் அப்படின்னு வரும்போது, இன்னொருத்தர் வருவாரு. இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது அணுவை முறையில ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார். முடிச்சதும் இன்னொருத்தர் வர்றார். அவர் பேரு வேதரிக். "என்னப்பா புரிஞ்சுகிட்ட? இந்த உலகம் பொய்யா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேங்க" அப்படின்னு சொல்றான். "பொய்யா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டியா? என்ன லூசா நீ? பொய் எப்படிடா இருக்கும்? பொய் இருக்காதுங்க. ஆனா ஆனா இருக்குல்லங்க. தெரியுதுல்லங்க.
பொய் இருக்குமா இருக்காதா? பொய் இருக்காதுங்க. ஆனா பொய்யா தானங்க உலகம் இருக்கு. காணல் நீர் பாருங்க. அது தெரியுது இல்ல. ஆனா இல்லங்க. ஆனா இல்ல என்னால தெரியுது இல்லங்க. அதனால பொய்யா இருக்கு இல்லங்க. என்று மீண்டும் மீண்டும் அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இவர் மீண்டும் வாதாடுகிறார். டேய் நான் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லு. தண்ணி இருக்கா இல்லையா? காணல் நீர்ல. தண்ணி இல்ல. இல்ல இல்ல. அப்புறம் என்ன இருக்குங்கிற? இல்லங்க பொய்யா தானே இருக்குன்னு. நீ பொய்யா இருக்கு, இ இ அது நிஜமா இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கு வராத. தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணி இல்லங்க. இல்ல இல்ல. மூடிட்டு போ. உலகம் இல்லன்னு சொல்லிட்டு போ. உலகமே இல்லன்னு சொல்லிட்டு போடா. அப்புறம் பொய்யா இருக்கு. என்னத்த பொய்யா இருக்கிறது? பொய் எப்படி இருக்கும்? என்று அவர் வாதாடுகின்றார். இவன் இப்படி முடிய பிச்சுட்டு இருக்கான். அப்புறம் இல்லங்க, இந்த கயித்துல பாம்பு தெரியுது இல்லைங்க என்று ஆரம்பிக்கின்றான். டேய், கயிறு பாம்பாக தோற்றமளிக்கிறது. பாம்பு பொய்யா இருக்கு, பாம்பு பொய்யா இருக்கு. இங்க கயிறுங்கிறது பிரம்மங்க. இந்த பிரம்மமே பொய் தோற்றமாக உலகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஏஜ் ஓல்டு ஒரு உதாரணம் வந்து கயிறு பாம்பாக தெரிவது அப்படின்னு அத்வைத சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்ற ஒரு உதாரணம். சரியா? உடனே அந்த உதாரணத்துக்கு வரோம். இங்க இந்த கயிறு இருக்குல்ல கயிறு. ஆமா. அதுதான் பிரம்மம். சரி. அதுதான் இருக்கு. ஆனா அதுவே பாம்பா தெரியுது இல்லைங்க. அப்படி அந்த பிரம்மம் மட்டும் தான் இருக்கு. அதுவே உலகமா மாறிடுச்சுங்க. உலகமா தெரியுதுங்க. மாறிடுச்சா? மாறல. தெரியுது. மாறின மாதிரி தெரியுது. அத விடு. இப்ப பாம்பு இங்க இருக்கா இல்லையா? பாம்பு இருக்கிற மாதிரி தெரியுது. தெரியுதா தெரியலையான்றத நான் இப்ப கேட்கல. பாம்பு இருக்கா இல்லையாடா? பாம்பு இல்லங்க. அங்க என்ன இருக்கு? கயிறு. கயிறு மட்டும் தானே இருக்கு. பாம்பு இருக்கா? பாம்பு இல்ல. பாம்பு இல்ல இல்ல. பாம்பு இல்ல. அப்ப பிரம்மம் மட்டும் தான் இருக்கு. உலகம் இல்லன்னு சொல்லிட்டு போ. என்று அவன் வாதிடுகின்றான். சரியா? இப்போ திஸ் இஸ் தி வே டூ மெத்தட்ஸ் ஆஃப் பிலாசபிஸ் வந்து வேதத்துல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஞானேஸ்வரியில அற்புதமா இந்த 2 கோணத்தையுமே நிறைய இடங்கள்ல பிரம்மாதமா உபயோகப்படுத்தி இருக்காரு ஞானதேவ். சரியா? 2 மெத்தடையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உபயோகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சோ அவ்வளவு அழகா நமக்கு ஞானேஸ்வரியில பல இடங்கள்ல என்னால கோடிட்டு காட்ட முடியும். இது எந்த மெத்தட்ல சொல்லப்பட்டது, இது எந்த மெத்தட்ல சொல்லப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு நான் புரிய வைக்க கூட முடியும் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரி, ஏன் இந்த 2மே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல? ஏன் 1 சொன்னா பத்தாதா? இந்த 2னுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வி. ஆக்சுவலா நான் இந்த ஒரு கிளியர் கட் டிஸ்டிங்ஷனே வந்து இங்க இப்போ ஆலந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தது அணுவை மெத்தட் மட்டும்தான். இவன் தான் ஞானேஸ்வரியில அது பல இடங்கள்ல இந்த வேதிரிக் மெத்தட் கோடிட்டு பட்டு காட்டியிருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒரு கிளியர் கட்டா நமக்கு அணுவை மெத்தட்லயே நமக்கு தெளிவா புரிஞ்சது. அனைத்தும் ஒன்று. கிருஷ்ணா ஃபில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள். கண்ணனை பிரம்மமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணனே எல்லாமா சும்மா நாச்சுக்கும் பொய்யா விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது வந்து அணுவை மெத்தட்ல தான் வரும். ஓகேவா? இப்போ ஏன் வந்து இல்லவே இல்லைன்ற ஒரு கான்செப்ட் பேசணும். அதுல என்ன நன்மை இருக்கு என்ற ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது பொய்யாக இருக்கு இருக்கு என்று நான் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஜென்ம ஜென்மமா நம்ம வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தை உண்மையாகவே இருக்கு இருக்கு இருக்குன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்துட்டு அது பொய்யானாச்சுக்கும் இருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இருக்கிறது அஸ்தித்வா அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல இல்ல மராட்டில. அஸ்தித்வான்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருக்கு இருக்குன்னு வச்சு 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 நம்ம ஆள் மனசு வரைக்கும் போயிட்டு நொந்து நூலாயிட்டோம். சரியா? அப்போ பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த இருக்குக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமே தவிர அந்த பொய்யுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்பதை நான் அனுபவபூர்வமாக கூட உணர்ந்தேன்னு கூட சொல்லணும். சரியா? அப்போ இங்க வேதரிக் மெத்தட்ல என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னா பாம்பு இல்லைன்றது தானே உண்மை. ஆமாங்க, இல்லைங்கிறது தான் உண்மை. அப்ப இல்லவே இல்லைங்கிறது தெரியுது இல்ல. ஆமா, இல்லவே இல்லை. அப்போ இந்த உலகத்தை இல்லவே இல்லை என்ற கண் கொண்டு நீ வாழ முயற்சி செய். இல்லவே இல்லைன்னா நான் என்ன செத்த போன மாதிரி வாழவா?
ஏங்க நான் இருக்கேன் இல்லைங்க, வெரி குட். நான் இருக்கின்றேன். அந்த நான் பிரம்மமாக மட்டுமே இருக்கட்டும். இங்க இந்த உலகத்தை பிரிச்சுட்டேன்னா அங்க என்னடா இருக்கும்? பிரம்மன் தானடா. பிரம்மன் தானடா இங்க பொய்யா தெரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொய்யா தெரியுறது தூக்கிடு. அந்த பொய்யா தெரியுதுங்கிறது இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ண அப்படின்னா இருக்கிறது என்னவா இருக்கும்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். இப்ப நான் இருப்பேன் இல்லைன்னு இந்த உடல் மனம் புத்தி ஆகிய இந்த மாயை இருக்காது. ஆனால் நீ இருப்பாய். உனது இருப்பை மறுக்கும் சுத்தி உலகத்தில் எவருக்கும் இல்லை. நீ இருந்து கொண்டுதான் இருப்பாய். சச்சிதானந்த சொரூபமாக இருந்து கொண்டிருப்பாய். அந்த சச்சிதானந்த சொரூபத்தை நீ உணர்வதற்கு முதலில் முயற்சி செய்யடா. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகம், இந்த பிரம்மம் எதற்காக உலகமாக பிரிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா நாச்சுக்கும் ஃபன்னுக்காக, விளையாட்டுக்காக அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்றது உண்டு. சரியா? இப்படி சொல்லும்போது கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ விளையாட்டு வந்து எனக்கு சுகத்த குடுக்க போற மாரி ஒரு தப்பான புரிதல் ஏற்பட்டுடுதுங்க. நான் மாயையாக வந்தேன் அப்படின்றதுக்கு காரணம், மாயை எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்பதற்காக அல்ல. மாயைக்கு அஸ்திவாரம் நானா இருக்கும்போது, எப்படி மாயை எனக்கு சுகத்த குடுக்க முடியும்? அதுவும் ஒரு பொய்யாக இருக்கக்கூடிய அது எப்படி எனக்கு சுகத்த குடுக்க முடியும்? அப்ப நான் தான், எனது சுகமே தான் அங்கே பட்டு பிரதிபலிக்கின்றது என்பது மட்டும் தான் உண்மையா இருக்க முடியுமே தவிர, சுகம்ங்கிறது மாயையில இல்லவே இல்ல. என்பது என்னதான் நமக்கு சொன்னாலும், இந்த முதல்ல சொன்ன அந்த மெத்தட்ல பொய்யா இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம இருக்குங்கிற வாசகத்தை பிடிச்சுக்கிட்டு, இந்த உலகத்தையே உலகத்துல சுகம் தேடிக்கொண்டு அலைவதையும் நிப்பாட்டுறதே இல்லைங்க நம்ம. சுத்தி சுத்தி என்னடா இந்த பொய்யா இருக்குல்ல என்ற அந்த இருக்குல்ல என்பதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர, இந்த பொய்யா இருக்குல்ல, இந்த பொய்ய வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து அனுபவிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். சரியா? அப்போ முழுக்க முழுக்க அது இல்லவே இல்லை. பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது. சுகம் என்றாலே அது பிரம்மம் மட்டும் தான். இதுதான் அந்த அதுல பட்டு பிரதிபலிக்கிறது. இந்த மாயையில சுகமே இல்லை என்று திட்டவட்டமாக நாம் உணர்ந்தால் மட்டும் தான் நம்ம வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ல இருந்து வெளிய வர முடியுங்க. சரியா? ஸோ சிம்ப்ளி நான் என்ன சொல்ல வரேன்னா, the Vedaric method is the best helpful method to get rid of likes and dislikes. விருப்பு வெறுப்புகளில் இருந்து சூப்பர்பா வெளிய வருவதற்கு எது உதவும் அப்படின்னா, பொய்யா இருக்குன்னு நீங்க நினைச்சு வாழ்றத விட, இல்லவே இல்லைன்னு நினைத்துவிட்டு, உங்கள் சொரூபத்தில் சுகம் இருக்கிறது என்ற சொரூப சுகத்தை மட்டுமே நான் வாழ்வேன் என்று முடிவெடுத்துக் கொண்டு வாழ நினைத்தால், abundantly it helps you to get rid of likes and dislikes and ego. சோ அகங்காரத்தை விரட்டுவதற்கான அற்புத மருந்தாக இந்த வேதரிக் மெத்தடை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்போ நான் அணுவை மெத்தட தப்பு சொல்ல வரல. அதுதான் உண்மை. சரியா? அணுவை மெத்தட வந்து அப்பன்னா தப்பு, வேதரிக் மெத்தட் ரைட்ன்னுலாம் சொல்ல 2மே உண்மைன்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? பொய்யா இருக்குங்கிறதும் உண்மைதான். இல்லவே இல்லைங்கிறதும் உண்மைதானே? இப்ப 2ம் உண்மைதான். இந்த 2 உண்மைகளில் வேதரிக் மெத்தட் என்ற அந்த உண்மையில் நமக்கு ஆ ஏமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றது. எவன் ஒருவன் சொரூப சுகத்தை தொட்டு விட்டானோ, வேதரிக் மெத்தடை அனுபவித்து, அவலம்பித்து, அதன் மூலமாக அந்த சொரூபத்தை தொட்டு விட்டானோ, அவன் கண்ணனைப் போல் இந்த மாயையிலே புகுந்தாடும் வல்லமை பெறுகின்றான். அனைத்தும் நான் என்று இந்த மாயையை நான் சொல்லிக்கோ. பொய்யா நான் தான் இருக்கேன், பொய்யா நான் தான் இருக்கேன் என்று அந்த பொய்யாக நான் இருக்கிறேன் என்று இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நானாக கண்டு, பொய் நானாக கண்டு நீ எப்படி வேணாலும் விளையாடலாம். ஆனா பொய் நானாக கண்டு விளையாடுவது என்பது பிகினிங்லேயே ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம கெப்பாசிட்டி இருந்தா பரவாயில்ல. பட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீக்கன் ஆயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற காரணத்தினால், வேதம் நமக்கு 2யும் சொல்லி வைத்தது. சோ அதில் குறிப்பாக பிகினர்ஸ் வந்து வேதரிக் மெத்தடை நல்லா ஃபாலோ பண்ணி அதுல வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் அணுவை மெத்தடுக்கு சென்றீர்கள் என்றால் நீங்கள் அற்புதமாக ஒளிர்வீர்கள் என்ற விஷயமாக இந்த 2 முறைகளை நமக்கு வேதம் காட்டிக் கொடுத்தது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.